மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் கடைக்கு காய்கறி எடுக்க தோட்டத்துக்கு போகிற ஒரு குட்டி விலாக் தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன காய்கறி வாங்க போகிறோம்னா, பொடலங்காய் தாங்க வாங்க போகிறோம். யார் யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பொடலங்காய் கடைக்கு வந்துச்சு. யார் யார் பொடலங்காய் கடை இது வரைக்கும் பார்த்தது இல்லையோ எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, தூணில் நிற்க வச்சு ஒரு கம்பி வேலி மாரி மேலே பார்த்தீங்கன்னா, கவரில் தான் கட்டியிருப்பாங்க. அதில் தான் பொடலங்காய் வந்து கொடியேற்றி விடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அழகாக தொங்குது பாருங்கள். இதே மாதிரி தான் லைனாக தொங்கும். அதே போல் நாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் கட் பண்ணணும். பாருங்கள், நான் உங்களுக்கு அசனம் ஒரு காயை அறுத்து காட்டினேன். இப்படி தான் அடுக்கணும். அதே போல் பையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்படி தான் எடுக்கணும். கிரேட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பையில் தான் வாங்கிட்டு போகிறேன். பையில் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம எப்படி இருந்தாலும் காய் அடி விழுவாது. பொடலங்காய் பாருங்கள் அங்கங்கே அறுத்து வச்சுருப்பாங்க. நாம் வந்து போய் எடுத்துக்கணும். அதே போல் பையில் அடுக்கியாச்சு பாருங்கள். நாம் வண்டியில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 2, 3 பை வாங்கலான்னு இருக்கோம். அங்கே பாருங்கள் ஒரு பையை நான் அடுக்கி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா கோணக்காயின்னு சொல்லுவாங்க. பொடலங்காயிலே கழிச்சது கோணக்காயின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இன்னும் அண்ணன் அறுத்துட்ருக்காரு. அவர் தான் இந்த காட்டோட ஓனரு. அப்புறம் பார்த்திங்கன்னா காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நம்ம ரொம்ப பெருசாகவும் விடக்கூடாது, ஏன்னா முத்தி போயிடும். பார்த்திங்கன்னா வண்டி ஏற்றியாச்சு. இந்த வேலை ரொம்ப கஷ்டம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்க பசங்களாம் கண்டிப்பாக இறங்கி இந்த மாதிரி வேலைலாம் செய்யணும். அவங்க ஃபேமிலி செய்கிற தொழில் எந்த சம்மந்தப்பட்ட வேலை இருந்தாலும் இறங்கி செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு உதவியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் பண்ணுறாங்கன்னா விவசாயத்தில் நம்ம இறங்கி செய்யணும். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதே போல் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.